ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல்லேருந்து தெரியாமல் டெலீட் ஆன ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபைலை எப்படி நம்ம திரும்பி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இன்னும் தமிழ் டெக் ஃபார் யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு இலவசமாக காத்திருக்கிறது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தெரியாமல் டெலிட் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் ரெக்கவர் பண்ணணுன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற டிஸ்க் டிங்கர் ப்ரோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பெய்டு பண்ணி வாங்குற போல் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு 2 ஸ்கேனிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கேன், அது வந்து ரூட் செய்யாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்கேன் அப்படின்றது வந்து நம்ம ரூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பேசிக் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்காது. அந்த ஃபோட்டோவோட லோ குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்கள் மொபைல் ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோவை ஈஸியாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற பேசிக் ஸ்கேனை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலில் டெலிட் ஆன ஃபோட்டோஸ்லாம் இங்கே காட்டும். இந்த மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் எடுத்து தெரியாமல் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இதில் காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எந்தெந்த ஃபோட்டோ தேவையோ உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ரெக்கவர் அப்படின்ற இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எதில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது கேட்கும். நீங்கள் சென்டரில் இருக்க சேவ் த ஃபைல் டு a custom location on your device அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ஃபோல்டர், இப்போ டவுன்லோட் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் 6 ஃபோட்டோஸ் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.